ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 4 பிக்கலோஸ் பிளான். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிக்கலோ கோகு இவங்க ரெண்டு பேரும் ரேடிஸை எதிர்த்து சண்டைக்கு நின்றுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பார்த்தீங்களாங்க, அவன் என்ன நினைஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் ஆல்ரெடி இவனை விட வர மற்ற 2 சயன் வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதை நினச்சா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாங்கிற மாதிரி அவன் பயந்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ரேடிட்ஸ் கடந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்கங்க. போய் இந்த பவர் லெவலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன எதிர்த்துக்கிட்டு வந்துட்டீங்களாங்கிற மாதிரி இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்ணுறான், எனக்கு ஒழுங்கா சொல்லு, என் பையனை எங்க வச்சிருக்க, எனக்கு என் பையனை குர்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு அப்படியே கத்துறாங்க. இவன் கத்த இந்த பக்கம் நம்ம ரேடி சொல்றான், தம்பி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவ்வளவு சீக்கிரம் நான் அவனை கொல்லல, நான் ஷிப்புல தான் உன் பையனை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம கோகு என்ன பண்றான், இங்கே இருந்து ஓடி போய் அந்த ஷிப்பை பார்க்க அதுக்குள்ள நம்ம கோகான் இருக்காங்க. நம்ம கோகானை அழுதுகிட்டே இருக்கான். இப்ப அவனும் நம்ம கோகுவை பார்த்துக்கிட்டு அப்பா அப்பான்னு உள்ள நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு வழியா இவங்க 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. இப்ப இங்கே இருந்து நம்ம பிக்கலோ கோகு 2 பேரும் வேகமா நம்ம ரேடிட்ஸை அடிக்க வராங்க. வந்த வேகத்துக்கு இங்க இருந்து நம்ம ரேடிட்ஸை அடிக்க வர எல்லா அடிகளுமே நம்ம ரேடிட்ஸை அழகாவே டாட் பண்றாங்க. ஒருத்தவனாலே அவ்வளவு ஃபாஸ்டா இருப்பான். இப்ப 2 பேரும் சேர்ந்து அடிக்குங்கும் போது காத்தை விட வேகமா அவனுக்கு கை எங்க போகுதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு அடிக்க ரொம்பவே அசால்ட்டா நம்ம ரேடிட்ஸ் என்ன பண்றான், எல்லா அடிகளுமே டாச் பண்ணிட்டு தாங்க இருக்கான். இப்படியே டாச் பண்ணிக்கிட்டு நம்ம ரேடிட்ஸ் என்ன பண்றான், அப்படியே ரிட்டர்ன் போய் அவனோட மூஞ்சில ஒரு உத வைக்க 2 பேருமே இங்க இருந்து பறந்து போய் விழுந்துடுறானுங்க. விழுந்தவங்க மறுபடியும் 2 பேரும் இங்க இருந்து அடிக்க வர ரேடிட்ஸ் என்ன பண்றான், இங்கே இருந்து ஏர்ல பறந்துடுறாங்க. உடனே ஏர்ல பறந்த ரேடிட்ஸை இவனுங்க 2 பேரும் இங்கே இருந்து அடிக்க போக உடனே மேல போன நம்ம ரேடிட்ஸ் என்ன பண்றான், அவனோட லேசர் பீம் அட்டாக் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து ஒரு மிகப்பெரிய லேசர் அட்டாக்கை கொண்டுகிட்டு வர ஜஸ்ட் மிஸ்ல 2 பேருமே அதுல இருந்து டாட்ஜ் ஆகுறாங்க. பின்னாடி உள்ள மலையில அந்த பவர் அடிக்க அந்த மலையே அப்படியே நொறுங்கி போகுது, சுத்தமா வெடிச்சு செதறுதுங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு வழியா அந்த வெடிப்புக்கு அப்புறம் நம்ம கோகு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எப்படியோ கீழே இறங்கிடுறான். இறங்கினவன் எங்க போனான் ரேடிட்ஸ்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க. நம்ம கோகுக்கு பின்னாடி நம்ம ரேடிட்ஸ் வப்பான் பாருங்க ஒரு உத, ஒரே ஒரு உத வைக்க இந்த பக்கம் கோகு அடிபட்டு கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. கீழே விழுந்து மயங்கினோடனே நம்ம ரேடிட்ஸ் இந்த இடத்துல சிரிக்கிறான், பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோகு என்ன பண்றான், எப்படியோ அடிபட்டு அதோடய எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சாம பிக்கலோ இப்ப நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பார்க்க பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு கையே சுத்தமா போயிடுச்சுங்க. கையை போனது உடனே அந்த இடத்துல அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவன் இந்த பக்கம் பயந்துகிட்டு இருக்க. நம்ம ரேடிட்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கையை போனதை பார்த்துட்டு மேலுமே இன்னும் சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கான். இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம புல்மா டீமை காட்டுறாங்க. இவங்க நம்ம கோகு போன இடத்துக்கே இவனுங்களும் போகணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணி வந்தாங்க பார்த்தீங்களா. அப்படி இவங்க வந்துகிட்டு இருக்க. உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம கோகு வேற பிக்கலோவை நம்பி போயிருக்கான். அவனை நம்பி நம்ம அனுப்புனது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா போன பிக்கலோ ஒருவேளை ரேடிட்ஸோட சேர்ந்துக்கிட்டு நம்ம கோகுக்கு எதிராக திரும்பி இருந்தா என்ன பண்றது, கோகுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும், சீக்கிரம் அவனை பார்க்க போங்கிற மாதிரி இவங்க டீம் எல்லாம் நம்ம கோகுவை தேடி ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம கோகுவை பத்தி பேசுறான். கோகு என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவனை ஈஸியாவே அழிச்சிட முடியும், அந்த டெக்னிக்கை நான் ரொம்ப நாளா மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மிகப்பெரிய கில்லர் டெக்னிக் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கோகு என்ன சொல்றான், என்ன சொல்ற, அது உன்னால செய்ய முடியுமா, அதுவும் இப்போ உங்ககிட்ட ஒரு கை கூட இல்லை, இன்னும் ஒரு கையில உன்னால அதை செய்ய முடியுமான்னு கேட்க. முடியும், அதை எனக்கு செய்யணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதை அந்த டைமை மட்டும் நீ அவங்ககிட்ட எனக்கு வாங்கி கொடுத்தினா அவன் கதையை நான் எப்படியாச்சும் முடிச்சிருவேன் கோகு, எனக்காக கொஞ்சம் நேரம் நீ அவன் கூட தனியா போராடு, அந்த டைமுக்குள்ள அவனை நான் எப்படியாச்சும் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம கோகு என்ன பண்றான், டைம் ஆகணுமே இங்கே இருந்து வேகமா வராங்க. வேகமா நம்ம கோகு ரேடிட்ஸ் அடிக்க வர மறுபடியும் 2 பேர் சரமாரியா அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த தடவை நம்ம கோகு தான் என்னமோ தெரியல பயங்கரமா அடி வாங்குறாங்க. நம்ம ரேடிட்ஸ் போட்டு அட்டின்னு நம்ம மூஞ்சில அடிக்கணும். இப்படி இது பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு பக்கம் பயங்கரமா பவர் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம கோகு இன்னுமே அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ ஒரு வழியா அடி வாங்கிக்கிட்டு இருந்த நம்ம கோகு என்ன பண்றான், இங்கே இருந்து மேல பறந்துடுறாங்க. இவன் மேல பறந்த உடனே அங்கே இருந்து கமேகா அப்படின்னு சொல்லி அவனோட பவர் எல்லாத்தையும் திரட்ட இந்த பக்கம் நம்ம ரேடிட்ஸ் அவனோட கண்ணாடியில பார்க்க திடீர்னு அவனோட பவர் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 300ல இருந்த பவர் லெவல் இப்போ 900க்கு மேல போனோடனே இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனோட மொத்த பலத்தை அவனால எப்படி சேர்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரேடிட்ஸ் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றான், கமேகான்னு சொல்லி மொத்த பவரையும் திரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நின்னவனுக்கு அடுத்த கட்ட ஷாக்கு. ஏன்னா இந்த பக்கம் பிக்கலோ அந்த கில்லர் டெக்னிக்கை யூஸ் பண்றேன்னு சொல்லி
அவன் ஒரு பக்கம் அவனோட பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்க. இதோட பவர் லெவல் கிட்டத்தட்ட 1000 தாண்டி போயிட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு சிங்கிளா இருந்த பயம் இப்ப டபுள் ஆயிடுது நம்ம ரேடிட்ஸுக்கு. இப்ப இந்த பக்கம் கோகு என்ன பண்றான், கமேகமேகா அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து ஒரு அட்டி அடிக்கிறாங்க. இந்த பவருக்கு பயந்துகிட்டு ஒரு இடமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம கோகு விடாம அந்த கமேகமேகாவை அப்படியே பிடிச்சி இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அடிக்கிற மாதிரி பண்றாருங்க. எப்படியோ அந்த பவர் இங்கே இருந்து பின்னாடி போய் அடிக்க நம்ம ரேடிட்ஸ் என்ன பண்றான், அந்த பவர் மொத்தத்தையும் அவன் கைகளாலேயே தடுத்துறாங்க, தடுத்து நிப்பாட்டிடுறான். ஒரு மிகப்பெரிய வெடிப்பாகுது இந்த இடத்துல. இது எல்லாத்தையும் முடிஞ்சோடனே என்னடா ஆச்சு, அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு பார்த்தா இவன் எல்லா சக்தியும் தடுத்துக்கிட்டு நிக்கிறான் பாத்தீங்களா. இதை பார்த்தோன்னே நம்ம கோகுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுதுங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ரேடிட்ஸ் என்ன பண்றான், இப்ப நீ யாருன்னு காமிச்சிட்ட தம்பி, இப்ப நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லி இங்கே இருந்து அவன் ஒரு லேசர் அட்டாக்கை வச்சு நம்ம கோகுவை எதிர்பாராத ஒரு அட்டாக் அடிக்க உடனே நம்ம கோகு மேல அந்த மொத்த அடியும் பட்டு ஏர்ல இருந்து இந்த இடத்துல கோகு சுயநினைவே இல்லாம கீழே விழுகிறாங்க. அவன் இங்கே இருந்து கீழே விழுகிறத ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருந்து நம்ம கோஹான் எப்படியோ பார்த்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லி கத்துறான், கதறாங்க. அவன் அழுதுகிட்டு இருக்க கீழே விழுந்துகிட்டு இருக்கிற கோகுவை தரையை லேண்ட் பண்றதுக்குள்ள அவன் மூஞ்சில எப்படியாச்சும் குத்தணும்னு சொல்லி இங்கே இருந்து நம்ம கோகுவை பிடிச்சி வேகமா குத்த போக திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, நம்ம ரேடிட்ஸ் அப்படியே நின்னுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பவரை திரட்டிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா நம்ம பிக்கலோ, இப்ப 1000ல இருந்து அவன் பவர் லெவல் 1300 தாண்டி போயிடுதுங்க. இருக்க நம்ம பிக்கலோட பவர் அதிகரிக்க உங்களை நான் சாதாரண ஆட்களா நினைச்சிட்டேன், உங்களை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அவனோட மொத்த பலத்தையும் அவனோட கைகள்ல வந்து ஒரு மிகப்பெரிய கன்னோட புல்லட் மாதிரி குமிச்சுக்கிட்டு இருக்கான். இது எனக்கு ரொம்பவே ஆபத்துங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேடிட்ஸ் பயந்துகிட்டு இருக்க உடனே நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அவன் பவர் மொத்தத்தையும் தாண்டி அப்படியே ட்ரை கேனான் பீம்னு சொல்லி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த மொத்த பவரும் இங்க இருந்து இவன் மேல அடிக்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுதுங்க. கிட்டத்தட்ட கமேகமேகாவை விட 2 மடங்கு வெடிப்பு ஏற்பட்டா இப்படி இருக்கும். அந்த அளவுல வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வந்து ஏற்படுதுங்க. இந்த அட்டாக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட ரேடிட்ஸ் செத்துட்டான், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டாக்கை நம்ம ரேடிட்ஸ் அழகாவே டாச் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பிக்கலோக்கு மொத்தமாவே போயிடுது நம்பிக்கை. ஏன்னா அவங்ககிட்ட இருந்த ஒரே கில்லர் மூவ் அட்டாக் அதுதான். இதுவும் போன உடனே முடிஞ்சிட்டு இப்போ நம்மளோட கதை முடிஞ்சிட்டுங்கிற மாதிரி நம்ம பிக்கலோ ஆச்சரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேடிட்ஸ் அடிபட்டு வந்தவன் பரவாயில்ல, உன்னோட அட்டாக் ஒன்றும் குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அந்த அடி என் மேலே பட்டிருந்தேன்னா நான் செத்தே போயிருப்பேன், இந்த உலகத்திலேயே இந்த யூனிவர்ஸ்லேயே உடைக்க முடியாதது என் ஆர்மரு, அந்த ஆர்மரையே உன்னோட அட்டாக் உடைச்சிருக்குன்னு சொல்லி அவன் ஆர்மர்ல லைட்டா நம்ம பிக்கலோட அட்டாக்கு வந்து ஒரு கிராக் பண்ணி இருக்குங்க. இப்ப அதை பார்த்துட்டு இப்ப நம்ம ரேடிட்ஸ் என்ன சொல்றான், சரி உங்க பவரை காமிச்சு விளையாண்டது போதும், இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்டணுமேனு சொல்லி நம்ம ரேடிட்ஸ் அவன் பவரை கொண்டு வரணும்னு சொல்லி அவன் உடம்புல உள்ள மொத்த பவரையும் வந்து அவனோட கைக்கு கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே கொண்டுகிட்டு வந்துட்டு ஓங்கி இங்க இருந்து அடிக்க வர திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேடிட்ஸ் அப்படியே பவர் போன மாதிரி நிக்கிறான். ஆமாங்க, நம்ம கோகு இருக்கான் பாத்தீங்களா, அடிபட்ட மாதிரி இருந்தவன் எப்படியோ நம்ம ரேடிட்ஸுக்கு பின்னாடி போய் நம்ம ரேடிட்ஸோட வாழை இந்த இடத்துல பிடிச்சிடவும் செய்யறான். வாழை தான் இவங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸ் ஆச்சு. இதை பிடிச்ச உடனே இவனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அவன் மொத்த பவரும் அப்படியே ட்ரெயின் ஆகி அப்படியே கீழே வந்து படுத்துறாங்க. கீழே படுத்தோடனே நம்ம கோகு என்ன சொல்றாரு, பிக்கலோ இப்போ அவன் பவரை யூஸ் பண்ணி இப்போ அவன் கதையை முடிய அப்படின்னு சொல்ல இங்கே இருந்து பிக்கலோ சரியா பண்ணின கோகு, இப்போ அவன் கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லி பவர் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்க உடனே நம்ம ரேடிட்ஸ் என்ன சொல்றான், தம்பி உன் அண்ணனை நீ இப்படிதான் பண்ணுவியா, நீனு என்ன மாதிரி ஒரு சயான் பிளட் தானே, உன் அண்ணனையே கொல்ல நீ துணிஞ்சிட்டியான்னு இவன் பேச, ஆமா இவ்வளோ பெரிய மக்கள் வாழ்ற யூனிவர்ஸையே நீ அழிக்கிறதுக்கு நிக்கிற, என்னோட மகன்னு கூட பார்க்காம அவனையும் நீ கொல்ல துணிஞ்சிட்ட, உன்னையெல்லாம் நான் வந்து இப்படியே விட முடியாதுன்னு நம்ம கோகு சொல்ல, இல்ல எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு, நான் எப்படியாச்சும் மாறிடுவேன், நான் உனக்கு சத்தியம் பண்றேன், இந்த கிரகத்தை விட்டே நான் போயிடுவேன், இந்த மக்கள் யாரையுமே நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ரேடிட் சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன சொல்றாங்க, கோகு அவன் சொல்ற எதையுமே நம்பாத, அவன் உன்னை ஏமாத்துறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை நம்பினா அவன் இந்த உலகத்தை அழிச்சிருவான்னு சொல்ல என்னை விட்டுருக்க கரெக்டோ, நான் வந்து சத்தியம் பண்றேன் இப்பயே இந்த கிரகத்தை விட்டு நான் போயிடுவேன், நீ என்னை நம்பி விடுன்னு சொல்ல வேற வழி இல்லாம இந்த பக்கம் வந்து கோகு அவனோட வாழை விட்டுறாங்க. வாழை விட்டோன்னே இந்த பக்கம் பிக்கலோ தப்பு பண்ணிட்டியே கோகு அப்படின்னு கத்த, இந்த பக்கம் ரேடிட்ஸ் அங்கே இருந்து எழுந்திருச்சு அவனோட மூஞ்சில ஒரு குத்து குத்த இந்த பக்கம் கோகு இங்கே இருந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த கோகுவை சும்மா விடாம உன்ன மாதிரி ஒரு முட்டா பையில நான் பார்த்ததே இல்லையா, உன்னையெல்லாம் சயான் பிளட்னு சொல்லவே எனக்கு கேவலமா இருக்கு, இப்படியாப்பட்ட இறக்க குணத்தை வச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லி நம்ம கோகுவோட நெஞ்சிலே போட்டு மிதிக்கிறாங்க. கோகு வழியில கத்த நெஞ்சிலே போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிக்கிறான். நம்ம கோகு வழியில துடிக்கிறாங்க. நம்ம ரேடிட்ஸ் வந்து பிக்கலோவை பார்த்து என்ன சொல்றான், இவன் கதையை முடிச்சுட்டு அடுத்தது உன் கதையை தான்டா முடிக்க போறான், அடுத்தது உன் மரணத்துக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு நம்ம ரேடிட் சொல்ல, இப்ப இந்த பக்கம் நம்ம கோகானு உள்ள அப்பாவோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு இவன் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம சீச்சியை காட்டுறாங்க. நம்ம சீச்சி கோகானும் கோக்கும் வருவாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காக சமைச்செல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோகானோட ஒரு பழைய மார்க் ஷீட் இருக்கும், அந்த மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்தா அதுல கோகான் வந்து 100க்கு 100 மார்க் வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு என் மகன் நல்லா படிப்பான், அவனை ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா ஆக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சீச்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இவன் கோகுவை மிதிச்சுக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, இவன் விடவே விடாம மறுபடியும்
இப்படி மிதிக்க நம்ம கோகு பயங்கரமா அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே மிதிச்சுட்டு இங்க இருந்து கோகு உன்னை கொன்னே ஆவரண்டான்னு சொல்லி இங்க இருந்து நம்ம கோகுவை கொல்ல போக அப்ப திடீர்னு இவன் கண்ணாடியில வந்து பவர் லெவல் வந்து எகுடுமுகடா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அதாவது இவங்க 2 பேரோட ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆக இந்த பவர் லெவல் எங்கடா வருதுன்னு சுத்தி முத்தி தேடுறான், எங்கேயுமே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள அந்த பவர் லெவல் வந்து அந்த மொத்த ஸ்பேஸ்ஷிப்பே அப்படியே வெடிச்சுக்கிட்டு நம்ம கோகான் அப்படியே மேல வருவான் பாருங்க. மேல வந்து கோபத்தோட உச்சத்திலே இந்த இடத்துல நம்ம கோகான் நின்றுகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்றேன்.